Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட் அப்படின்றத தாண்டி வந்து ரசிகர்களுக்கு வந்து குட் பை டாக்லி போட்டோன்னே இமீடியட்டா வந்து அதனுடைய நெட்ஃபிளிக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அது என்ன கதை, என்ன படம் பண்றாங்க, அது என்னவா வரப்போகுது எதுவுமே தெரியாது. மங்காத்தால கடைசியா வந்து அர்ஜுனும் அவர் வந்து ட்ராலி பேக் எடுத்து தான் போவாங்க. ஆமா ஆமா, அது ஒரு மாதிரி கெத்தா இருக்கும். ஸோ அந்த இதை மீன் பண்ணி சொல்றாங்க. அப்படி அந்த ஒரு படத்தோட கிளைமாக்ஸ் இந்தியன் 2 வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் டீசர் விட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப சுமாராங்க. அப்போ அது வந்து சங்கர் திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இது வரட்டும், கமெண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதை விட்டதா அவங்க சைட்ல இருந்து எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. தலைவாவோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு, படம் வந்து ஓடும்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்து அவர் 2 பேரும் கட்டி பிடிச்சு ரொம்ப பயந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசுறாரு. அந்த நெய்வேலி இஷ்யூ மறுபடியும் அவருக்கு வந்துரும்னு கொஞ்சம் பின் வாங்குறாரு அப்படின்லாம் பேசுறாங்களா? அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதுக்கெல்லாம் பயப்படுறவரா விஜய்? பயப்பட மாட்டார். நீங்க பழைய விஜய் எல்லாம் நீங்க இல்ல. இப்ப இருக்கிற விஜய் வந்து அரசியல்வாதி விஜய். அவர் ஒரு தெளிவான ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. சில ஆட்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. எலெக்ஷன் நேரத்தில் அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. விஜய் ஒரு ஆளா தான் இருக்காரு, அவர் கூட புஷியானந்த் மட்டும்தான் வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒரு ஆள் நினைக்காதீங்க, அவர் பின்னாடி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் பேசுறாரு. இல்லைன்னா அவர் பேச மாட்டார். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வி.கே. சுந்தர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் நல்லா இருக்கும் சார். சார் 2 அப்டேட். யாருமே இப்போ வந்து வலிமைக்கு நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணணுமோ, ஏன் இப்போ விடாமுயற்சி கூட எவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சோ, அதையும் மீறின ஒரு உற்சாகத்தில் அஜித் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஏன்னா குட் பை டாக்லிலேருந்து செகண்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த அடுத்தடுத்த அதிரடி அப்டேட்ஸ்? இல்லை என்னன்னா, உங்களுக்கு வந்து விடாமுயற்சி வந்து நிறைய பேர் வந்து ட்ராப் அப்படின்ற சொல்லிட்டாங்க. சொல்லி அதாவது வந்து ஆல்மோஸ்ட் இவங்களே வந்து ஒரு ட்ராப் பண்ணுற ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து இப்போ அந்த விடாமுயற்சி ஃபைனல் செட்டில் நடக்க போது, நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சு தீபாவளிக்கு வரப்போகுது. அதை தாண்டி வந்து அவர் வந்து இந்த மகிழ்ச்சிக்கு காரணம்ன்ற நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, அந்த குட் பை டாக்லி படம் இது நடந்ததில்ல, ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் அந்த படத்துக்கு கிளம்பி போனாங்க. வந்து அஜர்பைஜான் கிளம்ப முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மே 1 வாக்கில் கூப்பிட்டு வந்து சொல்றாரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லையும் சொல்றாரு, டைரக்டர் சொல்றாரு, 10ஆம் தேதி ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள். ஆமா, 3 ஃப்ளோர் போட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க. 2 ஃப்ளோர்ல வந்து ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு இதில் வந்து சாங். அது வந்து கொஞ்சம் ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி ஒரு 10 ஏக்கர் நிலத்துல வந்து சாங் எடுத்தாங்க. கல்யாண மாஸ்டர் வச்சு எடுத்தாங்க. அந்த சாங் நடக்கிற கடைசி நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மழை பெஞ்சு அந்த மொத்த செட்டும் வந்து நனைஞ்சு சொத சகதி ஆயிடுச்சு. இப்ப காலையில வந்து ஏன்னா முழுக்க நைட்ல சாங் எடுக்கிறாங்க. ஓகே, காலையில வந்து அந்த செட் இன்சார்ஜ் வந்து ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி மழை பெஞ்சிருச்சு, நீங்க நைட் ஷூட் பண்ண முடியாது சொன்ன, பண்ணி ஆகணும்னு யாருக்குமே தகவல் சொல்லாதுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல இருந்து மொத்த லாரியை வர வச்சு இமீடியட்டா அந்த டேல அந்த ஃப்ளோர் வந்து முதல் நைட் என்ன வரைச்சோ அந்த மாதிரி இது பண்றாங்க. சரி, இது வந்து ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான திடீர்னு, அதாவது என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தாலும் நீங்க வந்து ஏன்னா செட் எல்லாமே பெரிய எக்ஸ்பென்சிவான செட் போட்டு ஒரு படத்தை வந்து ஒரு 25 நாள் 30 நாள் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. ஸோ இப்படி வந்து ப்ரொடக்ஷன் வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு, அதுதான் அந்த நீங்க பாக்குற உற்சாகத்துக்கு காரணம். ஓகே, அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, ஆனா செகண்ட் லுக் உடனே வரதுக்கு என்ன இல்ல என்னன்னா, அது நான் பாக்குறது எப்படின்னா, நீங்க வந்து ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட் அப்படின்றத தாண்டி வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் லுக் வந்து குட் பை டாக்லி போட்டோன்னே இமீடியட்டா வந்து அதனுடைய இது டிஜிட்டல் பிசினஸ் நடந்து முடிச்சிருச்சு. நெட்ஃபிளிக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ அது என்ன கதை, என்ன படம் பண்றாங்க, அது என்னவா வரப்போகுது எதுவுமே தெரியாது. இன்னும் வந்து நமக்கு ஆர்டிஸ்ட் லிஸ்ட் பெருசா வரல. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ரிவீல் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கலாம், யாரா நடிக்க போறாங்க என்ன அப்படின்றது நெட்ஃபிளிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு ஒத்த போட்டோ வந்து செய்யற அந்த மேஜிக் இருக்குல்ல, சரி, அது அடுத்தடுத்து பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அதை இறக்குறது என்ன தப்பு, அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப்ல அது சரிதான் அப்படின்றது நான் பாக்குறேன். ஓகே, என்ன நம்பர்ல பண்ணிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அது இப்போ வேண்டாம், கொஞ்சம் லேட்டா சொல்றேன். சரி, ட்ரிபிள் டிஜிட் தானே? ட்ரிபிள் டிஜிட் தான். இந்த பக்கம் குட் பை டாக்லியா இருந்தாலுமே கூட விடாமுயற்சி எப்போ வரும், டிராப்பா, இந்த மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஷூட், அதாவது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றப்பையும் சரி, அதோட வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்த்துருந்தோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றது எப்பவுமே இல்லாத, அஜித் அவர்கள்ட்ட இல்லாத ஒரு வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகுது. என்ன காரணம்? அதுக்கு ஒன்றும் காரணம்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன இது இல்ல, எப்பவுமே வியாழக்கிழமை வரும். இந்த ஒரு வியாழக்கிழமை வந்துருச்சுல ஒரு வீடியோ வந்துச்சு. ஆமா, குட் பை டாக்லி செகண்ட் லுக்கும் வியாழக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை சரி, அந்த சென்டிமெண்ட்ல இருந்து மாறாதவர் தானே அஜித் அவர்கள். ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாத்தோடைய கேள்வியாகவும் இருந்துச்சு. அந்த அவசரம் ஏன்? அதான் அவசரம் ஏன், அன்னைக்கு என்ன வேற ஏதாவது பிரச்சனை இருந்தது? நெக்ஸ்ட் வீக் Thursday விட்டுருக்கலாம். இல்ல என்னன்னா, இல்ல அந்த சென்டிமெண்ட்ன்றதெல்லாம் கிடையாது. அது வந்து என்னன்னா, அது ஒரு தற்செயலா அமைஞ்ச ஒரு விஷயமா தான் பார்க்கணுமே தவிர,
அவர் வந்து அதில் தான் பண்ணணுன்றது எப்பவுமே அது பிடிவாதமாக இருக்கல. அதனால தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு தான். இதுல வந்து பெரிய திட்டமிடுதல ஒரு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. சரி, இந்த வியாழக்கிழமை வி சென்டிமெண்ட் இது ரெண்டுலயும் அஜித்துக்கு இப்போ ரொம்ப அந்த அழுத்தமும் அதை பண்ணி ஆகணும் அப்படின்ற கண்டிஷனும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இல்ல. ஓகே. இந்த விடாமுயற்சி என்னன்னா உங்களுக்கு வந்து அஜித் நினைக்கிறார் இல்லையோ, நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறவங்க வந்து சாய்பாபாவோட டிவோட்டியா இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அந்த ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சரி இந்த டேட்ல நம்ம விடலாம்னு நினைக்கலாம்ல. ஏன் அஜித்துக்கு மட்டுமே அதை சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஒரு பெரிய படங்கள் பண்ணி பணம் இன்வால்வ் ஆகும்போது அது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையோ, அவங்க ஒரு பெரிய பூஜை போடுறது இதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கிறது வழக்கமா நடக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாமே. ஓகே. அப்ப லைக்காக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களோட டேன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சரி, விடாமுயற்சியில அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது வந்து ரொம்ப அவசரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவசரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப விடணும்னு அவசியம் இல்லை, பொறுமையா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பேக் எடுத்துட்டு அவரு நடந்து போற மாதிரி ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஆன உடனே எல்லாருமே அவ்வளவு விமர்சனத்துக்கு பாதி பேர் விமர்சனம் செஞ்சாங்க. நீங்க பாத்தீங்களா? இல்ல அவசரப்பட இல்ல, நிதானமா பண்ணதான். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவங்க வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுன்னா, மங்காத்தால கடைசியா வந்து அர்ஜுனும் அவர் வந்து ட்ராலி பேக் எடுத்து தான் ஆமா அது ஒரு மாதிரி கெத்தா இருக்கும். ஸோ அந்த இதை மீன் பண்ணி சொல்றாங்க. அப்படி அந்த ஒரு படத்தோட கிளைமாக்ஸ் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓ, விடாமுயற்சியில கிளைமாக்ஸ் ஆனா அந்த லுக் அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்க பாத்தீங்களா சார் அந்த மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? இல்ல பார்த்தேன். ஓகே. அது எப்பயுமே வந்து அஜித்துக்கு வந்து அந்த மாதிரி நடக்கிறது தான். 50-50 வந்து எப்பயுமே அது நடக்கும். அதை விட என்ன நிறைய வந்து ஃபேன் மேட் போஸ்ட் எல்லாம் போட்டு இதை விட பெட்டராக்குலாம் கூட போட்டாங்க. அதுவும் நான் பார்த்தேன். ஓகே. இந்த பாரதி கண்ணம்மாவோடலாம் கம்பேர் பண்ணிலாம் இல்ல, இதையும் அவரும் பார்த்திருப்பாரு. லைக் மகிழ் திருமணி அவர்கள் ஒரு நேர்காணல சொல்லியிருப்பாரு, உங்களோட லுக்கையும் உங்களோட ட்ரெய்லரும் விமர்சிக்கணும். அந்த மாதிரி விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் நீ தியேட்டருக்கு அவங்களை உள்ள வர வச்சு அவங்களுக்கு நீ என்ன பிரசன்ட் பண்றியோ அங்கதான் நீ வின் பண்றியா இல்லையன்றதான் அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான பதில் தான் படத்துல இருக்க போகுதா? நிச்சயமா. ஏன்னா இப்ப நீங்க வந்து சமயத்தோட நான் ஒரு இதில் பேசணும்னு சொன்னேன். இந்தியன் 2 வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது ஆரம்பிக்கும் ஒரு இது டீசர் விட்டாங்க. அது ரொம்ப சுமாரா இருக்கும். ஆமா எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப சுமாரா இருக்கும். ஆனா படம் வந்து அந்த மாதிரி இல்லை, படம் வேற மாதிரியான ஒரு படமா வந்திருக்கு. அப்போ அது வந்து சங்கர் திட்டமிட்டே வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இது வரட்டும், கமெண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதை விட்டதா அவங்க சைட்ல இருந்து எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. இது வந்து சினிமாவில் ஒரு யுக்தி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து டீசர்லயோ ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய கிராண்டியர் கொடுத்துட்டு உள்ள போகும்போது படத்துல ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா என்ன இந்த மாதிரி இருக்கு, ட்ரெய்லரே பரவாயில்ல, படம் இவ்வளவு முக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி அவரேஜா இருக்கு, உள்ள ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது பிரமாமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது இப்ப எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஓகே. விடாமுயற்சியில நாங்க அடுத்து பாடல்கள் தான் சார் எதிர்பார்க்கிறோம். அனிருத்தோட காம்போல சின்ன கேப்புக்கு அப்புறம் அஜித்தோட இணையர் அடுத்த அப்டேட் அப்படிதான். அப்படியா? ஏன்னா என்ன உங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் 6ஆம் தேதி அஜித் திரும்ப அஜர்பைஜான் கிளம்புறாரு. போனான்னா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வராங்க. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக் வரைக்கும் ஷூட்டிங் போகும். இதுல இருந்தே தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து வழக்கமா அஜித்தோட படங்கள் கடைசி கட்டத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த முறை வந்து என்ன ரிலீஸ் டேட்டும் சொல்லிட்டாங்க, தீபாவளி ஒன்று சொல்லிட்டாங்க, பொங்கல் ஒன்று சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரொமோஷன் இந்த வட்டம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்டேட்டும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தீபாவளி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 100% கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா அஜித் அவர்கள் மீண்டும் விடாமுயற்சி ஷூட் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஷாலினி அவர்களுக்கு திடீர் ஒரு ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். நேற்று புகைப்படமும் நாங்க பார்த்திருந்தோம். ஷாலினி அவர்களுக்கு என்ன ஆச்சு? அஜித் அவர்கள் விடாமுயற்சியிலிருந்து அவசரமா கிளம்பி வரப்பட்டார். இல்ல என்னன்னா இவன் வந்து வர வேண்டாம்னு தான் சொன்னாங்க ஷாலினி அவர்கள். ஆமா ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி இவரும் அவங்க ஷூட்டிங் விட்டு அவ்வளவு பெரிய செட்டப்ல விட்டுட்டு கிளம்ப வேண்டாம்னு தான் நினைச்சாரு. அப்போ அவங்க வந்து மகிழ் திருமணி மற்ற ஆட்கள் கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப எடுக்கிறது வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த கார் ரோல் ஆகுறது, அதுதான் இப்போ இது போயிட்டு இருக்கு. இப்ப அஜித் இல்லாம வேற ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதை போல இந்த நாள் எடுக்கிறேன்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாரு. நீங்க போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அந்த உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஆபரேஷனுக்கு முதல் நாள் கிளம்பி வராரு. வந்து ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சு அடுத்த நாள் இது பண்ணி இப்ப கூட இருக்காங்க. ஆபரேஷன் முன்னாடி நாளே வந்துட்டு முதல் நாளே வந்துட்டாரு. நிறைய பேர் வந்து அவங்க வந்து வரல, ஷூட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அவர் முதல் நாளே வந்துட்டாரு அவர். சிறப்பு. ஆனா அஜித்தோட ஃபேன்ஸ் அஜித்துக்கு மட்டும் இல்ல, ஷாலினி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக அவ்வளவு சோசியல் மீடியால வாழ்த்துக்களும் அவ்வளவு பிரார்த்தனைகளும் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ அதான் எப்படி இருக்காங்க ஷாலினி அவர்கள்? நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு சின்ன அது வந்து என்னன்னா லேடிஸ்ன்றதுனால நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஒரு மிக சாதாரண ஒரு ஆபரேஷன், அவ்வளவுதான். அது முடிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க. அநேகமா இன்னைக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க. ஓகே. அஜித் அவர்களும் கிளம்புறாரு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறாரு. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறாரு. ஓகே. ஷூட்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான், அதனால வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட் கிடையாது. ஓகே. நீங்க மற்ற எல்லா ஆல் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவர் நிச்சயமா வந்திருக்க முடியாது. ஓகே. அர்ஜுன் அவர்கள், த்ரிஷா அவர்கள் இவங்கெல்லாம் எப்ப சார் கிளம்புறாங்க? அந்த கேட்ட அந்த கடைசி ஷெட்யூல் எப்ப நடக்க போகுது? விடாம இப்போ மண்டேல இருந்து ஆரம்பிக்கல.
மண்டேல இருந்து எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஓகே. அதுல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு நாள் கூட பிரேக் இல்லாம போகுது. அதான் ஜூலை மிட் வரைக்கும் போய் படம் முடியுது. சிறப்பு. குட் பேட் அக்லியோட செகண்ட் லுக், விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ், அந்த போட்டோஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிறது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு வரப்பிரசாதமாவே அமைஞ்சிருச்சு. ஆனா இந்த பக்கம் எல்லாரும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மாணவர்களை சந்திக்கிறாரு, 2 நாட்கள் சந்திக்கிறாரு. முதல் நாள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வருது, அஜித்தோட அப்டேட். 2ஆம் நாள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வருது. அன்னைக்கு சந்திச்ச அன்னைக்கு நைட்டே ஒரு அப்டேட் வருது. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா அவங்களோட பிறந்த நாளைக்கு விஜய் அவர்களோட பிறந்த நாளை விட அஜித் அவர்களோட போட்டோஸ் தான் அதிகமான வைரல் ஆகுது. என்ன சார் இன்னும் அந்த போட்டி இன்னும் முடியலையா? இல்ல இது போட்டியாவே கிடையாது. எல்லாமே நான் சொல்றது தொடர்ந்து சொல்றேன். இது போட்டியா நீங்க தான் பாக்குறீங்களே தவிர இது வந்து தற்செயலா நடக்கிறதா. நீங்க வந்து நான் போன தடவை சொல்லும்போதே ஒரு சொல்லுங்க, அஜித்தோட மே 1ஆம் தேதி பர்த்டே அன்னைக்கு விஜய் கோட் படத்தோட கடைசி ஷூட்டிங் முடிச்சாரு. சரி. இன்னைக்கு வந்து அஜித்தோட இது விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு விடாமுயற்சியோட கடைசி ஷெட்யூல் அவர் ஆரம்பிச்சாரு. சரி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போட்டி இருந்தா அப்படி எல்லாம் இருக்காது. ஒரு கோயின்சிடன்ஸ் தான் நடக்கிறதா. இல்ல சார், ஷூட் அங்க ஆரம்பிச்சதே மீறி அந்த ட்ராக்ல கார் ஓட்டுனது, அந்த காருக்கு கூட நின்று ஸ்டில் எடுத்தது, இது எல்லாமே அந்த நாளா இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் வைரல் ஆச்சு. இல்ல அது என்ன ஆகும்னா, ஷூட்டிங் வந்து 22ஆம் தேதி அப்படின்றது 23ஆம் தேதி 22ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து என்னன்னா அவர் வந்து அந்த இதுல ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னல, இந்த ஸ்டாண்ட் வந்து இதாச்சு, அதனால வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு. அவரே அன்எக்ஸ்பெக்டடா இது பண்ணு. ஏன்னா அவர் நல்ல பிரமாமா கார் ஓட்டக்கூடியவர். அவருக்கு எதிர்பார்க்காம அது நடந்ததுதான். இந்த முறை வந்து கார் ஓட்டும் போது நமக்கு ஒரு சின்ன வார்ம் அப் தேவைப்படுது. அந்த முந்தின நாள் அதை பயிற்சி இருக்கிற துபாயில பயிற்சி எடுத்து அது போய் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு வாரம் நடக்குது ஃபைட்டு. ஸோ அதுக்கான பயிற்சியாக தான் எடுத்தாரு. அதை வந்து வெளியில வந்து விடுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது என்ன, அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார் ரேஸ் கார் ஓட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு கடைசியா வந்து ஃபார்முலா 2க்கு லண்டன்ல ஓட்டுனது. அதுக்கப்புறம் அவர் காரே ஓட்டல. கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் ஆச்சு. ஓகே. அதனால அவர் ஆசைப்பட்டு ஓட்டுறாரு. அதை வந்து வெளியில விடுறாரு. என்ன தப்பு? அப்படி பார்த்தா குட் பேட் அக்லியோட செகண்ட் லுக்காவது கொஞ்சம் அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்கலாமே. ஏன்னா அடுத்த நாள் தானே மாணவர்களை சந்திக்க போறாரு. அன்னைக்கே பர்டிகுலரா விடணுமா அப்படின்றதும் கேள்வியே இல்லை. திரும்ப தொடர்ச்சியா சொல்றேன், இது வந்து எந்த திட்டமிடுதல் இல்லாம வர்றதுதான். யதார்த்தமா நடக்கிற விஷயம் தான். ஆமா, அவங்களுக்குள்ள போட்டி இல்ல. இல்ல. இப்ப கூட நீங்க வந்து நான் வரும்போது வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஏஎல் விஜய் சமயத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் வந்து தலைவா படமும் அஜித்தோட இன்னொரு படம் 2 படம் வந்து ஒரே இதுல ஃப்ளோர்ல நடந்துட்டுச்சு. வேற ஃப்ளோர்ல நடந்துட்டுச்சு. நாங்க தங்கியிருந்தோம். ஹோட்டல் தங்கியிருந்ததுல அஜித் தங்கியிருந்தாரு, நானும் அந்த ஹோட்டல் தங்கியிருந்தேன். அப்போ வந்து தலைவாவோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ரொம்ப பிரமாமா இருக்கு, படம் வந்து ஓடும்னு சொன்னாரு. சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்து அவர் 2 பேரும் கட்டி பிடிச்சு இது பண்ணாங்க, ஹக் பண்ணி அவர் பாராட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லிருக்காரு. அந்த போட்டோவும் வெளியிட்டிருக்காரு. சரி. ஸோ அவங்களுக்கு கூட எப்பயுமே நட்பு இருக்கு. அவங்களுக்கு போட்டிடுறது எதுவுமே கிடையாது. அதனால வந்து இதெல்லாம் தற்செயலாம் நடக்கிற ஒரு விஷயமா தான் நீங்க பார்க்கணும். ஓகே சார், இது தற்செயலா நடந்தாலும் சமூக வலைத்தளங்கள் அப்படிதான் எழுதுறாங்க. ஏன்னா இவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் இவர் போட்டோஸ் போட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. சரி, அவரோட ரசிகர்கள் அப்டேட் அவ்வளவுதான், அப்படிதான் எடுத்துக்கணும். சரி சார், அஜித் அவர்கள் இவ்வளவு உற்சாகமா இருந்தாலுமே கூட 2 படங்களும் பேக் டு பேக் வரப்போகுது. தீபாவளியில இருந்து பின் வாங்குவாரா அப்படின்றத எல்லாத்தோட கேள்வியுமே கூட. 100% பின் வாங்க மாட்டாங்க. தீபாவளிக்கு வந்துடும். அதுல பிரச்சனை கிடையாது. இங்க எல்லாமே நோட் பண்றாரா அஜித் அவர்கள்? இங்க இருக்கிற படங்களோட அப்டேட்டா இருக்கட்டும், விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல, அவர் என்ன எல்லா அப்டேட்டும் அவருக்கு வந்து வந்துடும். அவர் நிறைய அந்த நேரம் கிடைக்கும் போது புத்தகம் வாசிக்கிறது, படம் பார்க்கறது, இந்த மாதிரியான தகவல்கள் இருக்குல்ல, இது எல்லாமே அவர் வந்து அவர் சோசியல் மீடியால இது இருக்கத்தானே செய்யறாரு. அது ஒன்றும் அவருக்கு அப்டேட் வரும். கம்ப்ளீட்டா இன்னைக்கு என்ன நடக்குன்றத தூங்குறதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சுட்டு தான் தூங்க போவார். ஓகே. அதனால வந்து தெரியாது அப்படின்றது மட்டும் உறுதியா சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். விடாமுயற்சியிலும் அவர் ரொம்ப உற்சாகத்தோட தான் நல்ல பங்கேற்று. ஆமா, சிறப்பு சார். விஜய் அவர்கள் இந்த பக்கம் வந்துருவோம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்கள் சந்திப்பு நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசின அந்த ஸ்பீச், இந்த கடைசி நாள் குறிப்பா நீட்டை பத்தி, நீட்டுக்கு எதிராக அவர் பேசின விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் ரொம்ப மெச்சூர்டாவும் ஒரு பொலிட்டிஷியனாவும் மாறிட்டாரா? இல்ல, தரமான ஒரு பொலிட்டிஷியனுக்கான இடத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா நீங்க வந்து ஏன்னா அவர் வந்து பீக்ல இருக்கிறாரு, ஒரு நடிகரா இருக்காரு, அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சட்டுன்னு வந்து ஒரு இது மாநில அரசையும் மத்திய அரசையும் எதிர்த்து பேசுறது, குரல் கொடுக்கறது இருக்குல்ல, அது எல்லாருமே அப்படி செய்ய முடியாது. ஸ்ட்ராங்கா அதை சொல்றாரு. 2024 தான் என்னோட டார்கெட், 26 தான் என்னோட டார்கெட் அப்படின்றாருன்னா, நீங்க டிஎம்கே ஆட்சிக்கு எதிராக அவர் இறங்கி அதை வந்து அகற்றிட்டு நாம அந்த இடத்துக்கு வரணுன்றத அவர் விரும்புறாருன்றதான் சொல்றாரு. இப்ப பார்த்தா கல்வியை வந்து மாநில பட்டியலை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறார். இது எல்லாமே எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லிட்டு இருக்க ஒரு இதுதான். அதை வந்து விஜய் மாதிரி ஒரு ஆள் வைக்கும் போது அதோட ரீச் வந்து அதிகம். அது தைரியமா சொல்றாருன்றது நம்ம பாராட்டணும். ஓகே. அது வந்து அரசியல் நோக்கி தெளிவா நகர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட வந்து நல்ல ஆலோசகர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். 2 நாட்கள் நடந்துச்சு. 2 நாட்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் நாள் ஏன் அவர் நீட்டை பத்தி பேசல, முதல் நாள் ஏன் அரசியலை பத்தி பேசல,
குறிப்பா இங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஆளுங்கட்சியா இருக்கட்டும், யார் இருக்கட்டும் ஒரு எதிர்த்து பேசல. மாணவர்கள் முன்னாடி அவ்வளவுதான் பேச முடியும். இருந்தாலும் அந்த ஸ்பீச் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி சார் இருந்தது? இல்ல அதுதான் சொன்னேன். நல்ல ஆலோசகர்கள் கூட இருக்காங்க. இருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து அதை பேசாம விட்டாரு. இது மாதிரியான ஒரு இடங்கள்ல நீங்க அதை பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியமான இடம், சூழல் அப்படின்றது இருக்குல்ல. அதை சொல்லி அதனாலதான் பேசியிருக்காரு. ஆனா தெளிவான பேச்சு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் அரசியலுக்காக இதை பண்ணியிருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடியும் அவர் பண்ணியிருக்காரு சார். கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களாக முதல் 3 மதிப்பெண் எடுத்தவங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஆமா, எனக்கு தெரியும். அது என்னன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபங்க்ஷனா வந்து நடந்ததா இல்ல. ஆமா, ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஆபீஸ்ல கூப்பிட்டு, சாலிகிராம ஆபீஸ்ல கூப்பிட்டு, அதை வந்து அவருடைய எஸ்ஐசியோட ஆபீஸ் இருந்துச்சு. அங்கேயோ இல்லாட்டி அவங்க திருமண மண்டபத்திலே வச்சு ஒரு சின்ன நிகழ்வு நடத்து கொடுப்பாங்க. இப்போ அது செய்யறதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. எண்ணிக்கை அதிகப்படுத்துறாரு. முன்னாடி ஒரு 10 பேர் 20 பேர் கொடுக்குறாரு. இன்னைக்கு ஒரு 150 பேர் 200 பேர் அந்த மாதிரி வந்து வால்யூம் அதிகமாகும் போது அது ஒரு பெரிய ஹால்ல வச்சு நிகழ்ச்சி நடத்திட்டு தவிர அரசியலுக்கு வந்துட்டார். சோ இதெல்லாம் வந்து அது ஒரு பதிவா இருக்க வேண்டிய ஒரு சூழல் விஜய்க்கு இருக்கு. இல்ல இப்ப பண்றது வந்து அரசியல் ஆதாயத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டாலுமே கூட நீங்க சொல்ற மாதிரி அவர் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆதாயம் சார்? அப்ப எதுவுமே இல்லாம தானே பண்ணல. அது நான் சொல்ல ஆதாயம் சொல்லல. இல்ல அதை கேக்குறேன் சார். எதுக்காக அப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இல்ல அவருக்கு என்னன்னா 2 விஷயம் வந்து என்னன்னா அவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட். சின்ன வயசுல தங்கச்சியை இழந்தது. அது வந்து அவருக்கு பெரிய வலுவான ஒரு அது ஒரு மனசுக்குள்ள ஒரு இருக்கு. அப்புறம் வந்து அவர் என்ன நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவங்க அப்பா வந்து நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கான விருப்பம் இல்ல. யாரு எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு விஜய் வந்து சினிமாவுக்கு வர்றதுல துளி கூட விருப்பம் இல்லை. அவர் ஒரு தற்செயலா வந்து நடிக்க வந்து அதுக்கப்புறம் தான் அவரு முழுசா வந்து ஒரு முழுவீச்சு நடிகரா மாறினதுன்றது ஒரு இது. ஓகே. அப்போ அவர் என்ன தன்னால வந்து நம்ம அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்வியை வந்து நம்ம தொடர முடியல எதுவும் போது முடிஞ்சது அந்த மாதிரி இருக்கிற படிக்கிற ஆட்கள் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம அந்த ஹெல்ப் பண்ணுவோன்றத வந்து ஆரம்பத்திலிருந்தே செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான். ஓகே. அதனால அப்புறம் இருந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது இன்னைக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாக நிக்குது. ஓகே. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசல. அந்த நெய்வேலி இஷ்யூ மறுபடியும் அவருக்கு வந்துரும்னு கொஞ்சம் பின்வாங்குறாரு அப்படின்லாம் பேசுறாங்களா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கெல்லாம் பயப்படுறவரா விஜய்? பயப்பட மாட்டாரு. ஏன்னா அப்போ பயந்தது வந்து ஒரு காரணம் இருக்கு. இப்போ வந்து முழுசா வந்து உங்களுக்கு வந்து அரசியல் இறங்குறது இதுன்றாரு. அது தவிர இன்னைக்கு வந்து அரசியல் வந்து விஜய்க்கு ஒரு இஷ்யூ அப்படின்னா அது வந்து நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்க. நீங்க பழைய விஜய் எல்லாம் நீங்க இல்ல. இப்ப இருக்கிற விஜய் வந்து அரசியல்வாதி விஜய். அவர் ஒரு தெளிவான ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. சில ஆட்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அது அரசியல் எலெக்ஷன் நேரத்தில் அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. ஓ, தமிழ்நாட்டிலேயே சார்? தமிழ்நாட்டிலேயே. சரி, சிறப்பு. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இல்ல இவ்வளவு சஸ்பென்ஸா இருக்கும் பொழுது விஜய் ஒரு ஆளா தான் இருக்காரு. அவர் கூட புஷியானந்த் மட்டும் தான் வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒரு ஆள் நினைக்காதீங்க. அவர் பின்னாடி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் பேசல. இல்லைன்னா அவர் பேச மாட்டார். ஓகே. நீங்க வந்து டக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, மாநில ஒரு அரசையும் மத்திய அரசும் எதிர்த்து பேசுறது குரல் கொடுக்கறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விவாத பொருளா மாறுன்றது அவர் தெரியும். கரெக்டா? அதனால வந்து அவர் தைரியம்னா அதுக்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க, ஆலோசகர்கள் இருக்காங்க. தெளிவான பாதையில அவர் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. இனி யாரும் நெருக்கடிகளோ இல்ல விஜயை பயன்படுத்துறதோ அந்த வேலையே இருக்காதுன்றீங்க. நீங்க பண்ண முடியாது நான் சொல்றேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா பேசாத காரணம் இன்னும் 2 படங்கள் இருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கோ இந்த படத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தயக்கமும் அவர்கிட்ட இருக்குமா? நிச்சயம் இருக்குல்ல. 500 கோடி 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ற ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதத்திலும் சிக்கல் வந்துடக்கூடாது. ஏற்கனவே சிக்கல் வந்துருச்சு. இந்த கோட் படத்துக்கே அதுக்குள்ள ஒரு மறைமுக அழுத்தம் இருக்கு. ஓகே. எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல எந்த வகையில கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்ல அது ரிலீஸ் பண்றதுலயோ இல்ல வியாபாரம் பண்றதுலயோ ஒரு அழுத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா கிட்டத்தட்ட கோட்டோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இந்த டேபிள் பிசினஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நடந்துருச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இடையில கேள்விப்படும் பொழுது கொஞ்சம் தொய்வு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம். அதுதான் அதுக்கான காரணம். ஆமா. ஓ, அந்த அரசியல் அழுத்தம் தான் காரணம். இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கு. சரி, சமூக வலைத்தளங்கள்ல 2-3 நாட்கள் முன்னாடி முந்தா நேத்தோ கூட ஒருத்தர் போட்டிருக்காங்க, விஜயின் வீடு இடிக்கப்படுமா அப்படின்லாம் போடுறாங்களே, அந்த மாதிரி கை வச்சிட முடியுமா? அதுல பண்ண முடியாது. நீங்க வந்து காலகட்டம் வேற. நீங்க வந்து கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கிற போது வந்து டி ராஜேந்தர் வீடை வந்து இடிச்சாங்க. ஓகே. விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் இடிச்சாங்க. அது வேற ஒரு காலகட்டம். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா நிறைஞ்சிருக்கிற இதுல வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரமா ஒரு இதுல பண்ணிட முடியாது. அது காரணம் சொல்லி ஆகணும்ல. ஏன்றதுல நீங்க வந்து பழிவாங்கல் நடவடிக்கையோ அது வந்து விஜய் வீடை இடிக்கிறது என்ன இது? அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாருன்னா அதை நீங்க இடிக்கிறது நியாயம். எதுவுமே இல்லாத இருக்கும்போது நீங்க எப்படி விஜய் வீட்டை போய் இடிப்பீங்க? ஓகே. அது ஒன்று இருக்குல்ல. இல்ல அது வதந்தியா? அப்படி பண்ண முடியாது அப்படின்றது சும்மா சோசியல் மீடியா கிளம்புற வதந்தி. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும், அரசியல் தெரியும்ல. ஓகே. முழு நேரம் யாரை சொல்றீங்களா குறிப்பிட்டு பேசுறீங்களோ அவங்களுக்கும் அரசியல் காலகாலமா அரசியல் இருக்கிற ஆட்கள். விஜய் மேல கை வச்சா என்ன நடக்குன்றது அவங்களுக்கும் தெரியும்ல. அதனால அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சிறப்பு. முழு நேரம் பொலிட்டிஷியனா மாறிட்டாரா விஜய்? மாறிட்டாரு. 69க்கு அப்புறம் 69க்கு அப்புறமா இருக்கட்டும், முன்னாடியா இருக்கட்டும், எப்ப அந்த மாநாடு நடக்க போது அந்த மாநாட்டுல எந்த மாதிரி விஜயை பார்க்க போறோம்?
இல்ல எனக்கு இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அடுத்து வந்து 69 அக்டோபர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அத முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாரு. ஓகே. அதான் எந்த மாதிரியான விஜய மாநாட்டுல பார்க்கலாம் சார்? மாநாட்டுக்கு முன்னாடியே நீட்ட வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ மாநாட்டுல எந்த மாதிரியான இல்ல அடுத்து அவருடைய அரசியல் பயணத்துக்கான அத்தனை இதையும் அதுல கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு அதான் சொன்னேன், அவருக்கு சரியான ஆலோசனைகள் கிடைச்சிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அவங்க சொல்ற அந்த இது இருக்குல்ல, என்ன பண்ணணும், என்ன இந்த அரசியல்ல வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான ஒரு வரைவு திட்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை முழுசா வந்து அவர் இறக்கிடுவார் அன்னைக்கு. சோ நீங்க இருக்கீங்க, இந்த கேள்வி கேட்கலன்னா அவங்களே என்ன கேட்பாங்க. விஜய் ஒரு அழகான ஸ்பீச், ஒரு தரமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அஜித் அவர்கள் இங்க என்ன நடக்குது, இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் அஜித் அவர்கள். இந்த ஸ்பீச் எல்லாம் அவரும் பாத்துருப்பாருல, சென்னையில தான் இருந்திருந்தாரு. கண்டிப்பா பாத்துருப்பாரு, வாழ்த்து சொல்லியிருப்பாரு. நம்மளே இவ்வளவு தூரம் பேசுறோம் வந்து விஜய் வந்து ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்கு அப்படின்றது. தன்னோட நண்பனுக்கு வந்து அப்படி ஒரு இருக்கிறத ஒரு நண்பரா வந்து விஜய்க்கு வந்து அஜித் வாழ்த்து சொல்லியிருப்பாருல, நிச்சயம் அது நடந்திருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க சாலினி மேடம் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவரும் விசாரிச்சிருப்பாரு. ஓ, விஜயும் விசாரிச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் நம்ம பலமுறை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வெளியில இருந்து ஒரு ஆட்கள் பேசுறோம், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் வந்து பிரார்த்தனை பண்றாங்கன்ற வரைக்கும் இருக்கும் போது, ஒரு நண்பரோட மனைவிக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு ஆபரேஷன் போது விஜயும் பேசியிருப்பாரு, இவரும் வாழ்த்து சொல்லியிருப்பாரு. சரி, அந்த ஸ்பீச் பார்த்து வாழ்த்தும் சொல்லி. கண்டிப்பா. ஓகே சார். இந்த ஃபார்முலா 1 ஓட்ட போறாரு, மறுபடியும் கார் பந்தயத்தில் அஜித் அவர்கள் அப்படின்னு வரும்பொழுதுலாம் எல்லாருக்குமே ஒரு பகீர்னு ஆயிடுச்சு. மறுபடியுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு சார்? வாய்ப்பு இல்ல, திரும்ப வந்து கார் ரேஸ்க்கு போக மாட்டார். இது வார்ம் அப் தான். இது வார்ம் அப். அவர் என்னன்னா ரொம்ப நாளாச்சு, முன்னாடி எல்லாம் என்னன்னா அவர் என்னன்னா அந்த கார் ரேஸ் இருக்கும்போது இங்க சென்னையில இருங்காட்டுக்கோட்டையில வந்து வாரத்துக்கு 2 நாள் போயிட்டு பயிற்சி எடுப்பாரு, ஓட்டுவாரு. அது வந்து அவருக்கு அந்த கார் ஓட்டுறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு மனநிலை வந்து ஒரு இதா இருக்கும். அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தர ஒரு இதா இருக்கும். இப்ப கம்ப்ளீட்டா அந்த இதெல்லாம் விட்டுட்டாரு. கார் அந்த இது ட்ராக்கே போயிருச்சு. இப்ப பைக்கர்ஸ் கிளப் ஆரம்பிச்சு அதுதான் இப்ப வேர்ல்டு முழுக்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதுதான் அடுத்து அவருடைய டார்கெட் ஆகுமே தவிர கார் ரேஸ் அப்படிங்கிறது இனிமேல் இல்லை. இது சும்மா ஒரு ஆசைக்காக எடுத்து ஓட்டுனதுதான், பண்ணதுதான். ஆமா. கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். இந்த 2 படங்கள் பத்தி மட்டும் அஜித் அவர்களோட விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஜி அண்ட் வந்து நான் கடவுள். ஜில வந்து லிங்குசாமி அவர்கள் நிறைய இடங்களில் பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அஜித் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மைதான், இன்ட்ரெஸ்ட் இல்லை. அன்னைக்கு சூழ்நிலை வந்து என்னன்னா, அது வந்து தயாரிப்பாளரோட நிர்பந்தத்துக்காக அவருடைய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு படம் தான் அது. ஓகே. அந்த படம் பண்றதுல வந்து அஜித்துக்கு விருப்பம் இல்லை, லிங்குசாமிக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கதை வந்து அஜித்துக்கு பொருந்தாத ஒரு கதை. அது ஒரு எப்படி சொல்றது, அது ப்ரொடியூசரோட விருப்பத்துக்காக நடந்த இது. அது உண்மைதான். இல்ல, அந்த படத்தோடய சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சாரு சார்? அந்த மாதிரியான நோக்கத்துல இருந்தாரா? முழு நேரம் பந்தயத்துல இருக்கணும்? இல்ல, அவர் அந்த குறிப்பிட்ட சொல்ல எஸ் சக்கரவர்த்தியும் அவரும் வந்து பண்ற அந்த கடைசி படமா அது இருக்கும்னு சொல்லி இது முடிச்சு. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து பண்ணல. சக்கரவர்த்திக்காக பண்ணக்கூடிய படமா தான் அது அமைஞ்சது. பண்ண படம் அது. ஓகே. எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப, ஆனா ஒன்ஸ் உள்ள கமிட் ஆயிட்டா அஜித்தோட இன்வால்மெண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா கமிட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு மாதிரியான விஷயங்கள் தான் போச்சு. அவரு ஒரு இடத்துல பதிவு பண்ணதெல்லாம் இந்த ரெக்கார்ட் பண்ண எல்லாமே வந்து போயிடணும் அப்படின்லாம் கூட நான் நினைச்சு பார்த்திருக்கேன். அப்படின்லாம் கூட எனக்கு நானே அந்த டைம்ல நான் கூட இருந்திருக்கேன். ஓகே. இதில் நீங்க சொல்ற இதெல்லாம் நடந்துதான். ஆனா தவிர்க்க முடியாம அந்த படத்தை வந்து 2 பேருமே பண்ணாங்க. தயாரிப்பாளருக்காக பண்ணது அதுக்கு. லிங்குசாமியா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும். ஓகே. நான் கடவுள் இஷ்யூவும் அப்படியே அங்கங்க நாங்க பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கன் விஷயம் இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. அஜித் அவர்கள் எல்லாம் பாப்பாரு சார்? பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஓகே. இது எப்படி லீக் ஆகுது, இந்த எப்படி ரிவீல் ஆகும்? இல்ல அவங்களுக்கு என்னன்னா, அதான் நான் பேசினதை வச்சு நிறைய இடங்கள்ல நிறைய ஆட்கள் வந்து அதை பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து அவருடைய பிஆர் இருந்தவர் சுந்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு என்னன்னா கண்டென்ட் வந்து அஜித்தை பத்தி பேசுறதுக்கான ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அதனால அதை திரும்ப எடுத்து பேசிட்டே இருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன் நான். ஓகே. ஒன்ஸ் அவரை தொட்டா என்ன நடக்கும்ன்றது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னொரு விஷயம் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.